Hi, hello, this is Staff CA 360. நம்ம இன்னைக்கு ஸ்கீம்ஸ்ல தினமொரு திட்டம்ல என்ன பார்க்க போறோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய PM முத்ரா யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடியது தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து April 8, 2015 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லான்ச் பிளேஸ் என்னென்னா விக்யான் பவன் நியூ டெல்லியில் பிரைம் மினிஸ்டர் ஓப்பன் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 10 வருஷம் கம்ப்ளீட் ஆகி டிகேட் முடிஞ்சிடுச்சு, 11வது வருஷமும் முடிஞ்சிடுச்சு. அதான் வந்து PM முத்ரா யோஜனா. அது என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த ஸ்மால் அளவில் வந்துட்டு ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸோ இல்லை வந்து ஒரு தெருவில் கடைகள் போடுறதோ இந்த மாதிரி வந்து ஃபார்மிங்கு அந்த ரிலேட்டடாக இல்லாமல் இந்த மாதிரி பிஸ்னஸ் சின்ன மைக்ரோ அண்ட் ஸ்மால் பிஸ்னஸஸ் பண்ணக்கூடிய உமன்ஸு, SC STஸு அண்ட் மெயினாக மற்ற ஜென்ரல் கேட்டகரிஸும் அவங்க பண்ணக்கூடிய ஃபுல் ஃபோக்கஸ் இவங்களுக்கு இருந்தாலும் இப்படி பண்ணக்கூடிய எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா லோன் அமௌண்ட் வந்து கொடுக்குறது. அந்த லோன் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து மேக்ஸிமம் அப் டு 20 lakhs வரைக்குமே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது வரைக்கும் பெனிஃபிஷியரிஸாக இல்லை 60% வந்துட்டு உமன் அடைஞ்சிருக்காங்க, 49% வந்து பார்த்திங்கன்னா வந்து SC STs வந்து அமைஞ்சிருக்கு, அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது மூலிமா பார்த்திங்கன்னா இந்த ஸ்மால் அண்டு மைக்ரோ பிஸ்னஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை டெவலப் பண்ணுறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு தொகையை கொடுத்து ஒரு லோன் கொடுத்து அவங்கள வந்து முன்னேற்றுது, அந்த டெவலப்மெண்ட்டை கொண்டு வருது. ஸோ அதுதான் வந்துட்டு PM முத்ரா யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா என்பது இந்திய அரசால் 2015 தொடங்கப்பட்ட சிறு மற்றும் குறு தொழில்களுக்கு விவசாயம் அல்லாதவை அடமானம் இல்லாமல் 10 லட்சம் வரை கடன் வழங்கும் திட்டமாகும். இது வந்து ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் 10 lakhs இருந்துச்சு, அப்புறம் 20 lakhs அவங்க வந்து தரோ ப்ளஸ்ன்னு சொல்லி 20 lakhs வரைக்கும் அப் டு வந்து கொண்டு வந்துட்டாங்க. அடமானம் இல்லாமல் ஒரு 10 லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு கடன் தராங்க. ஃபார்மிங்லாம் இருக்கக்கூடாது. இது வந்து ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஸ்மால் அண்ட் மைக்ரோ பிஸ்னஸாக தான் இருக்கணும். சரி, நெக்ஸ்ட் இது நிதியற்றவர்களுக்கு நிதி அளித்தல். அதான் வந்துட்டு ஃபண்டு டு தி அன்ஃபண்டட் அப்படிங்கிற நோக்கம் தான். சரியா, நிதி அற்றவர்களுக்கு நிதி அளித்தல் நோக்கத்துடன் சிசு, கிஷோர், தருண் பிளஸ் என 3 வகைகள் கடன்கள் வழங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா, முத்ரா யோஜனாவின் முக்கிய அம்சங்கள் அப்படின்னா நோக்கம் வந்து சிறு வணிகர்களுக்கு பிணையம் செக்யூரிட்டி கொலாட்ரல் இல்லாத குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் வழங்குதல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா, சிறு வணிகர்கள் இப்போ ஸ்ட்ரீட் சைட் வெண்டார்ஸ் இவங்களுக்குலாம் வந்துட்டு அவங்களுக்குலாம் வந்து குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் வந்து கொடுக்கறது. சரியா, அதான் வந்து வணிகர்களுக்கு பிணையம் இல்லாத செக்யூரிட்டி கொலாட்ரல் இல்லாத குறைந்த வட்டி விகிதத்தில் கொடுக்குறாங்க. கடன் வகைப்பாடுகள் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிசு அப்படின்னு சொல்லிட்டு 50,000 வரை புதிய தொழிலாளிகளுக்கு முதல்ல வந்து 30 சொச்சத்தில் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 50,000 வரை. நெக்ஸ்ட் கிஷோர் அப்படின்னு சொல்லிட்டு 50,001 முதல் 5 lakhs வரை அப்படின்னு சொல்லிட்டு தற்போதைய தொழிலை விரிவாக்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டென்ஷன். நெக்ஸ்ட் தருண் சொல்லிட்டு 10 லட்சம் வரை வந்துட்டு பெரிய விரிவாக்கத்தக்க எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து 10 lakhs வரைக்கும். அண்ட் தரோ ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப் டு 20 lakhs வரைக்கும் இந்த ஸ்கீம் மூலயமா வந்துட்டு லோன் தராங்க. உற்பத்தி, வர்த்தகம் மற்றும் சேவை துறையில் ஈடுபட்டுள்ள தனிநபர்கள், உரிமையாளர்கள், நிறுவனங்கள், சிறிய கூட்டு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இது எல்லாத்தையும் வந்து சப்போர்ட் பண்ணுற வகையில் வந்து இந்த ஸ்கீம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவங்க வந்து எப்படி இருக்கணும், உற்பத்தி பண்ணணும், வர்த்தகம் பண்ணணும், ட்ரேட் பண்ணணும், ப்ரொடக்ஷன் பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும். இந்த துறையில் ஈடுபட்டுள்ள தனிநபர்கள், இண்டிவிஜுவல் இல்லை உரிமையாளர்கள், நிறுவனங்கள், சிறிய கூட்டு நிறுவனங்கள், இவங்க எல்லாருமே வந்து எலிஜிபிலிட்டி பர்சன்ஸ். சரி, விண்ணப்பிக்கும் முறை ஜன் சம்ராத் போர்ட்டல் அல்லது பொதுத்துறை வங்கிகள், PSU பேங்க்ஸ், தனியார் வங்கிகள், வங்கிசாரா நிதி நிறுவனங்கள், NBFC மற்றும் நுண்கடன் நிறுவனங்கள் மூலம் நேரடியாக விண்ணப்பிக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் வந்து நம்ம அப்ளை பண்ணோம்னா இதில் நம்ம எலிஜிபிளானு பார்த்துட்டு எடுத்துகிட்டு அது மூலிமா நம்மளுக்கு லோன் கொடுப்பாங்க. இதுக்கு வந்து அப்ளை பண்ண வேண்டிய போர்ட்டல் வந்து ஜன் சராத் அப்படின்னு சொல்லக்கூடிய போர்ட்டல். ஓகேவா, தேவையான ஆவணங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு என்னவென்னா விண்ணப்ப படிவம், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், அடையாள சான்று, ஆதார், பான் கார்டு போன்றவை, தொழில் முகவரி சான்று, இதெல்லாம் எப்போதுமே பேசிக் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. இந்த திட்டம் தொழில் முனைவோர் தங்களின் சொந்த தொழிலை தொடங்கவும் விரிவுபடுத்தவும் ஒரு சிறந்த வாய்ப்பாகும். நான் சொன்ன மாதிரி ஸ்கீம்ஸை தொடங்குறதுக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு கொடுத்தாலும் 50,000 அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியேட் பண்ணாலும் நெக்ஸ்ட் கிஷோர், தரோ ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டென்ஷனுக்கும் தே ஆர் கிவிங். அதையும் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஏப்ரல் 2025 நிலவரவில் பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா கடந்த 10 ஆண்டுகளில் 52 கோடிக்கும் அதன் அதிகமான கடன் கணக்குகளுக்கு வழிவகுத்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம்.
52 கோடிக்கும் அதிகமான இது வந்து கடன் கணக்குகளை கொடுத்து அவங்களுக்கு வந்து அந்த பிஸ்னஸ் டெவலப் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதன் மொத்த அனுமதிக்கப்பட்ட கடன் தொகை 40 லட்சம் கோடிக்கும் அதிகமாகும். தொகையாக பார்த்தீங்கன்னா 40 லட்சம் கோடிக்கும் அதிகமாக லோன்ஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட், இத்திட்டம் பெண் தொழில் முனைவோர் குறிப்பிடத்தக்க அளவில் பயனளித்துள்ளது. அனுமதிக்கத்தக்க கடன்களில் சுமார் 60% பெண்கள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் பயனாளிகள் கிட்டத்தட்ட 49 பேர் பட்டியல் சாதியினர், பழங்குடியினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஓபிசி சமூகங்களை சேர்ந்தவர் ஆவார். சரி, நான் சொன்ன மாதிரி உமன்ஸ் வந்து இது மூலயமா பெனிஃபிஷியரி அடைஞ்சது வந்து 60%. இந்த எஸ்சி எஸ்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க ஓபிசி கேட்டகரியில் வரவங்க 49% அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவங்கள மெயின் ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட், சராசரி கடன் தொகையானது 2016 நிதியாண்டில் ரூபாய் 38,000 இருந்து 2025 நிதியாண்டில் 1 லட்சத்திற்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது. இது பல சிறு வணிகங்கள் தங்கம் செயல்பாடுகளை விரிவுபடுத்தி வருவதை காட்டுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இது என்னன்னா, அடமானம் இல்லாமல் நம்மளுக்கு லோன் தராங்க. சராசரி கடன் தொகை 2016 வந்து பார்த்தீங்கன்னா 38,000 இருந்துச்சு. ஆனால் 2025 தான் பார்த்தீங்கன்னா 1 லட்சத்திற்கும் அதிகமாக அது வந்து உயர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா 20 லட்சம் வரைக்கும் அவங்க கொடுக்குறாங்க. இது பல சிறு வணிகங்கள் தங்கள் செயல்பாடுகளை விரிவுபடுத்தி வருவதை காட்டுகிறது. அப்போ இது மூலயமா அவேர்னஸ் ஆகி நிறைய பேர் வாங்கி பயன்பெறாங்க. டெவலப்மெண்ட்டு இந்த ஸ்கீம் மூலயமா அடைகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே நோட் பண்ணோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். ஓகே, ஸோ அதான் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு 2016 பார்த்தீங்கன்னா 15 தான் இந்த ஸ்கீம் வந்திருக்கு. 14 38,000 இருந்தது. 25 பார்த்தீங்கன்னா லட்சத்திற்கு அதிகமாக உயர்ந்து இது 20 லட்சம் வரைக்கும் கடன் கொடுக்குது. பெனிஃபிஷியரி பார்த்தீங்கன்னா வந்து 60% உமன் அண்ட் ஆல்சோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 49% எஸ்சி எஸ்டிஸ் ஓபிசி கேட்டகரிஸ்லாம் வந்துட்டு பயன்பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 52 கோடி வந்துட்டு அந்த இண்டிவிஜுவல் கடன் கணக்குகள் காட்டப்படுது. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து 40 லட்சம் கோடி பார்த்தீங்கன்னா வந்து கடன் தொகை வந்துட்டு கொடுத்துருக்காங்க மொத்தமாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறோம். இப்போ இந்த ஸ்கீமை மெயினாக பார்க்குறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு டிகேட் 10 வருஷத்தை கடந்து 11வது வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஸ்கீம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு பிஎம் முத்ரா யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? சரி, ஸோ இன்னைக்கான ஸ்கீம் பார்த்தாச்சு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.